குபுக்கென வாந்தி எடுத்து விட்டாள் ரத்னா. உணவு மேசையில் உட்கார்ந்து ஹரி சாப்பிட்டு கொண்டிருந்தான். அங்கேயே அவனுக்கு வெகு அருகில் சடக்கென வாந்தி எடுத்து விட்டாள் ரத்னா. ஹரி திரும்பினான். மேலும் நிற்க முடியாமல் வாஷ் பேஷனுக்கு ஓடினாள் ரத்னா. அவளுக்கு கண்களை இருட்டி கொண்டு வந்தது. அப்படியே சரிந்தவளை தாங்கிக் கொண்டான் ஹரி. அப்படியே தூக்கி எடுத்து வந்து வாரி படுக்கையில் படுக்க வைத்தான். டெலிஃபோனை நெருங்கி அவன் குடும்ப டாக்டருக்கு எடுத்தாள். இந்த மாதிரி விஷயத்தை சொன்னான். விவரத்தை சொன்னவுடன் கையோடு ஆஃபீஸுக்கு டெலிஃபோன் செய்து லீவுக்கும் சொல்லிவிட்டான். சற்று நேரத்தில் டாக்டர் வந்து நாடி பிடித்து பார்த்தார். மறுபடியும் நாட்கள் தள்ளி போயிருக்கா ஹரி என்றார். தெரியல டாக்டர், கேட்கணும், ரத்னாவைத்தான் கேட்கணும் என்றான். கர்ப்பத்துக்குள்ள அலறி கொடுக்க தெரியுது. ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம், தெரிஞ்சதும் நர்சிங் ஹோமுக்கு கூட்டிட்டு வந்துடுங்க என்றான். அப்படியே ரத்னாவுக்கும் கால் செய்து லீவை சொன்னான். டாக்டர் போய்விட்டார். 15 நிமிடங்களில் ரத்னா கண் விழித்தாள். நாள் தள்ளி போயிருக்கா ரத்னா, ஏன் என்னிடம் சொல்லவே இல்லை? இன்னைக்கு என்ன தேதி? பிப்ரவரி 15. டிசம்பர் 15ஆம் தேதி குளித்தேன். 60 நாள் ஆயிருக்கா? மறுபடியும் யூரினை பார்க்கணும்னு சொன்னார் டாக்டர். என்ன லாபம்? இது எத்தனை நாளைக்கு? அவள் குரலில் வெறுப்பு இருந்தது. சொன்னதை செஞ்சிடலாமே. நீ ரெஸ்ட் எடு. நீ சரியானதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் நானும் லீவு போட்டேன், ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் என்றான். ஹரி எழுந்து பால்கனிக்கு வந்தான். சாலையில் ஓடும் வாகனங்களை சற்று நேரம் நின்று பார்த்தான். அவர்களுக்கு திருமணம் முடிந்து சென்ற மாதமுடன் 8 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டன. ஹரி தனியார் ரசாயன நிறுவனம் ஒன்றில் உயர் அதிகாரி. ஓரளவு சொத்து பத்து உள்ளவன். ரத்னா நல்ல அழகி. திருமணமான புதிதில் ஒரு வங்கியில் உத்தியோகத்தில் இருந்தாள். முதல் முறை தலைக்கு குளித்ததும் அந்த வேலையை விற்றுவிட்டாள். ஹரி வேண்டாம் என்று சொல்லவும் ராஜினாமா செய்துவிட்டாள். ஆரம்ப நாள் முதலே தனி கொடுத்தனம்தான். 1-2 வருடங்கள் குழந்தைகள் எதுவும் இல்லாமல் போக மௌனமாக இருந்து விட்டார்கள். ஒரு நாள் இயல்பாக டாக்டரிடம் பரிசோதனை செய்து கொள்ள லேப்ரோஸ்கோபி செய்ய வேண்டும் என்றார் டாக்டர். முடிந்தது. அடுத்த மாதமே நாட்கள் தள்ளி போனது. ரத்னாவிற்கு 60 நாட்களை கடந்துவிட வாந்தி ஆரம்பமானது. எல்லாரையும் போல மிக உற்சாகமாகத்தான் இருந்தார்கள். ஆனால் பின்னாளில்தான் தவறாக முடிந்தது. யூரின் தேர்வில் பாசிட்டிவ் வந்தது. கர்ப்பம் என உறுதி. ஹரி அவளை தாங்கோ என்று தாங்கினான். ரத்னாவின் அப்பா அம்மாவும் அவளை பார்க்கவே வந்து விட்டார்கள். மேலும் 15 நாட்கள். 75வது நாள் காலையிலிருந்தே ரத்னா சரியாக இல்லை. ஒரு மாதிரி வயிற்று வலி இருப்பதாக சொன்னால். லேசான இரத்த போக்கை உணர்ந்தாள். மதியத்துக்குள் அது தீவிரப்பட்டு மாலை அழத் தொடங்கிவிட்டாள். டாக்டரிடம் அழைத்து கொண்டு சென்றான். கர்ப்பம் கலைந்ததுதான். அதற்குள் கருச்சிதைவு ஏற்பட்டது. தொடர்ந்து மருத்துவமனையில் ரத்னாவின் அழுகை. 1 வருடம் கழித்து மறுபடியும் இதே போல 60 நாட்களில் விலகினாள். இந்த 8 வருடத்தில் 4-5 முறை இது போல அனுபவம் கிடைத்துவிட இருவருமே ஒடிந்து போனார்கள். அதிகபட்சம் 75 நாட்கள். அதற்கு மேல் தாண்டுவதாகவே இல்லை. டாக்டர் சொல்லிவிட்டார் திட்டவட்டமாக. ரத்னாவின் கர்ப்பப்பை மிகச் சிறியது. அதனால் குழந்தையை தக்க வைத்துக் கொள்வதற்கான வலு அந்த கர்ப்பப்பையிடம் இல்லை. அதனால் தான் சக்தி இல்லாமல் இப்படி. அப்படின்னா எனக்கு குழந்தையே பிறக்காதா டாக்டர் என்று ரத்னா கேட்டாள். அதை நான் எப்படிமா சொல்ல முடியும்? எனக்கும் மேல ஒரு சக்தி இருக்குது இல்லையா? ஹரி ஆரம்பத்தில் ஓரளவு தேர்ச்சி கொண்டு விட்டான். ஆனால் இப்போதெல்லாம் அவளை சமாதானப்படுத்தினால் ரத்னா தாங்க முடிவதில்லை. நம்ம கிட்ட என்ன வசதி இல்லை சொல்லு? எல்லா வசதி இருந்தும் நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே. சில பேருக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அவர்களின் சந்தோஷத்துக்கு கடவுள் ஒரு குழந்தைக்கு மேலே எத்தனை குழந்தைய கொடுத்துட்றான் சொல்லு? அதை வளர்க்க கூட வசதி இல்லாமல் நொந்து போகிறாங்க. அக்கறைக்கு பூச்சை விடு. என்னங்க சொல்லு, ஒரு பிள்ளையை தத்தெடுத்துக்கலாமா என்றால். இல்லை, அதெல்லாம் முடியாது. நீ நல்லா யோசிச்சு பாரு. தாய் தந்தையா அது ஒப்புக்கும். ஆனால் நம்மளால் எப்பவுமே மனசு ஒப்புக்க முடியும்னு தோணுமா? தோணாது இல்லையா? எந்த ஒரு பொருளும் எனக்கு சொந்தமாக கொண்டாட எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கணும்னு நினைக்கிறவன் நான். என்னால் உருவாக்கப்பட்ட குழந்தை தான் என்னை அப்பான்னு கூப்பிட முடியும். இதுதான் நிச்சயம் ரத்னா. கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். அதற்கு மேல் அவள் எதுவுமே பேசி வற்புறுத்தவில்லை. இதோ மறுபடியும் கிட்டத்தட்ட 60 நாட்கள் தள்ளி போய்விட்டது. மாலை டாக்டரிடம் போனார்கள். யூரின் டெஸ்டில் பாசிட்டிவ் வந்துவிட்டது.
அந்த டாக்டருக்குமே நம்பிக்கை இல்லை. எந்திரத்தனமாக சில மருந்துகளை எழுதி கொடுத்தார். புறப்படும் நேரம் சொன்னார். ஹரி, இது நிலைக்கட்டும், எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். ஆனா சொல்லுங்க டாக்டர், ஏமாற்றம் வழக்கம் போல ஏற்பட்டா இனி கர்ப்பம் தரிக்காம பார்த்துக்கோங்க. காரணம், கர்ப்பப்பை சேதமாகிரும், எடுக்க வேண்டிய நிலை உருவாயிடும். எடுத்துருங்க டாக்டர், அது எடுத்துட்டா நானும் நிம்மதியா இருப்பேன். கொடுத்து கொடுத்து பறிக்கிற இந்த கொடுமை நிகழாம தடுத்துடலாம் இல்லையா? ரத்னா என ஹரி அதட்டினான். பின்ன என்னங்க, எப்பா பாரு ச என்று மனம் நொடிந்து ரத்னா கிளம்பி விட்டாள். காலை ஹரி எழுந்ததும் படுக்கையில் ரத்னாவை காணவில்லை. குளியல் முடித்து ஈரம் சொட்டும் கூந்தலுடன் உள்ளே நுழைந்தாள். என்ன இன்னைக்கு சீக்கிரமாவே குளியல் என்றான். மாங்காடு போகலாம்னு, ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ரத்னா, இந்த நிலைமையில நீ அழைச்சிக்கணுமா? பேசாம இருங்க, இது என்ன நிலைக்கவா போகுது? ஒவ்வொரு வாட்டியும் பொத்தி பொத்தி வச்சு என்ன மிஞ்சி இருக்கு நமக்கு? எதுவும் மிஞ்சல இல்லையா? அதனால தான் 10 நிமிஷத்திலே சமையல் ஆயிடும். எல்லாத்தையும் ஹாட்பேக்கில் வச்சு மூடிட்டு போகிறேன், நீங்கள் எடுத்து போட்டுட்டு சாப்பிடணும், அவ்வளோதான். நான் புறப்படட்டுமா என்றான். 15 நிமிடங்களில் சேலையை மாற்றிக்கொண்டு தயாராகிவிட்டார். பியாட்டை நீ எடுத்துட்டு போறியா? நான் ஆட்டோவில் ஆஃபீஸ் போயிடுறேன். வேண்டாம், நான் கோயிலுக்கு ஆட்டோவில் போயிடுறேன். குலுங்கும் ரத்னா. குலுங்கட்டும், அதனால் என்ன? நமக்குன்னு இருந்தா வரும் இல்லையா? இல்லைனா இல்லை, அவ்வளோதான். இதுக்கு போய் நீங்கள் பயந்துக்கிறீங்க. பூஜை கூடை சகிதம் என எல்லாத்தையும் எடுத்துட்டு புறப்பட்டு விட்டாள். ஹரியல் குளியல் முடித்து சாப்பாட்டு மேஜைக்கு வந்தான். அது கடைசி தை வெள்ளிக்கிழமை. உணவு மேசையில் பாயாசம், வடையோடு முழு சாப்பாடு. சாப்பிட்டு முடித்து அலுவலகத்துக்கு தயாராகி விட்டான். சரியாக 9:50க்கு அவனது நீல நிற பியாட் அலுவலக வாகனத்தில் நுழைந்தது. வழியில் குட் மார்னிங்களை சேகரித்து கோட்டெல்லாம் எடுத்துக்கொண்டு கிளம்பி வந்தான். பைக்கில் போட்டபடி தன் ஏசி அறைக்குள் நுழைந்தான். கடவுளை வணங்கி விட்டு நாட்காலியில் அமர்ந்தான். வேலையில் மூழ்கினான். அன்று விடிந்தபோது ரத்னாவால் நம்பவே முடியவில்லை. கர்ப்பம் என்று டாக்டர் சொல்லி மேலும் 1 மாதம் கழிந்திருந்தது. 90 நாட்கள். இதுவரை 3 முழு மாதங்களை தொட்டதே இல்லை. வாந்தி, தலை சுற்றல், சோர்வு என எல்லாமே தினசரி வழக்கங்களாகவே இருந்தது. அது எல்லாம் கடந்து நாட்கள் 90 நாட்கள் ஆகியிருந்ததை மிக ஷாக்காக பார்த்தான். ஹரி சொல்லியும் கேட்காமல், சற்றும் ஓய்வெடுக்காமல், இதுவும் தங்காது என்ற நம்பிக்கையில் வீட்டு வேலைகளை கூட அவளை இழுத்து போட்டு கொண்டு செய்தாள். ஆனால் இப்போது மனதில் சன்னமான ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக தொடங்கிவிட்டது. ஹரிக்கு இது தெரியவில்லையா? இல்லை, அவர் தெரிந்தும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறாரா? ஹரி காலையில் வழக்கம் போல டிஃபனுக்கு வர இட்லிகளை எடுத்து வைத்தாள் ரத்னா. என்னம்மா? ஏங்க, இன்னைக்கு எத்தனை நாள் தெரியுமா? சொல்லு. 90 நாள். இதைத்தானே சொல்ல வந்தா? நானும் எண்ணிட்டு தான் இருக்கேன். சொல்ல பயமாக இருக்கு. டாக்டர் கிட்ட போகணுமா? வேணாம்ப்பா. உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுமா? அவங்களுக்கும் விவரம் கூட தெரியாது என்னமோ. தெரியவும் வேண்டாம், அம்மா ஆர்ப்பாட்டம் படுத்திடுவாங்க. கடைசியில் புஷ்ஷுன்னு போயிடும். அக்கம் பக்கத்தில் கூட தெரியாது ஹரி. உனக்கு உதவிக்கு யாரையாவது ஏற்பாடு செய்யட்டுமா? வேணாங்க, எனக்கு அவசியம் இல்லை என்றான். இயல்பாரு, நமக்கு கொடுப்பனை இருந்தால் கிடைக்கும். நான் புறப்படட்டுமா? வாசல் வரை வந்து வழி அனுப்பினாள் வழக்கம் போல். ஹரியின் மனதில் ஏதோ ஒரு மூலையில் உற்சாக குமிழ்கள் வெடிக்கத் தொடங்கின. இது நடக்குமா? எனக்கு பிள்ளை வரப்போகிறதா? கடவுளே, இந்த முறை ரத்னாவை ஏமாற்றி விடாதே. அதிக நாட்கள் விலக்கி அவளை எதிர்பார்க்க வைத்து ஏமாற்றத்தை தராதே. தாங்கும் சக்தி அவளிடம் இல்லை. அலுவலகம் வந்துவிட்டான். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் திவ்யா. இந்த 1 மாதத்தில் புதிதாக சேர்ந்த திவ்யா நன்றாக ஹரியிடம் பழக தொடங்கிவிட்டாள். வேலையிலும் நல்ல கெட்டிக்காரி. மனதில் நினைத்தால் உடனே செயல்படுத்திவிடும் அளவுக்கு புரிந்து கொள்ளும் ஆற்றல். நல்ல ஆங்கில சரளம். அவளது யோசனை கேட்டு உடனே உடை மாற்றி கொண்டு வந்து விட்ட துணிச்சல். என்ன சார், இன்னைக்கு அதிகப்படியான உற்சாகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓ நத்திங். பர்சனல்னா வேணாம் சார், உட்காருங்க. யார்கிட்டையாவது சொன்னால் எனக்கு மனசுக்கு நல்லதாக தோணுது. இன்னும் சந்தோஷமாக இருக்கேன். எதிரே உட்கார்ந்தாள் திவ்யா. ஹரி சொன்னான் எல்லாத்தையும். விட்டு விளக்கி எல்லாம் சொன்னான். இத்தனை நாள் கிடைக்காத பொக்கிஷம் இப்போது கிடைக்குமா என திவ்யாவிடமே கேட்டுவிட்டான். கண்டிப்பாக இந்த முறை நீங்கள் ஜெயிப்பீங்க சார் என்றான்.
தேங்க்யூ திவ்யா. நீ இப்படி சொன்னதுனால தான் நான் ரத்னா கிட்ட சொன்னா உங்களை உட்கார வச்சு பூஜை செஞ்சுருவா. தனி மனிதனாக இருந்தா அது வேற திவ்யா. குடும்பஸ்தனாக இருந்தா அது வேற. குழந்தை இல்லைனா அது ஒரு பெரிய குறைதான். குறிப்பாக பெண்களுக்கு அந்த தாய்மையே ஒரு அலாதி இன்பம் தான். திவ்யாவின் முகம் சட்டென மாறிவிட்டது. உடனே அதை கவனித்து விட்டான் ஹரி. திவ்யா சோர்ந்து போயிருந்த உடல் சூடாகி கொண்டிருந்தது. கன்னத்தின் மையத்தில் அமிலம் தடவியது போல இருந்தது. காரணம் இல்லாமல் ஆத்திரம் வந்தது. வாழ்த்துக்கள், உங்க ஜூனியர் நல்லபடியா வெளியில வரட்டும் என்று ஒரு மாதிரி சொன்னாள். தேங்க்யூ திவ்யா. சார், சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? தெரியும், தயிர் ஊறுகாய் இருக்கு. காலையில் பிரெட் ஆம்லேட் அவனே கூட இருக்கிற ஹெல்ப்பர் பையன் பண்ணிடுவான். நைட்டுக்கு 2 சப்பாத்தி போட்டுப்பேன் நானே. நாக்கு செத்து போகாதா சார்? நாக்கை விடுங்க, மனசும் இல்லை சாகுது. ரத்னா இல்லாமல் எப்படி சமாளிப்பேன்னு எனக்கே தெரியல. ஹோட்டல் சாப்பாடு சேராதா? இல்லைம்மா, அப்படி என்னை ஹோட்டலில் சாப்பிடக்கூடாத மாதிரி பழக்கி வச்சுட்டாவ. அவள் பிரிவு வேற உறுத்துது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திவ்யா. அவள் முகம் இருண்டு விட்டது. காரணம், ரத்யாவின் இடத்தை திவ்யா பிடிக்க வேண்டும் என கடந்த 1 மாதமாக அளவு கொண்டிருக்கிறாள். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு அவனிடம் புஸ்ஸென போய்விட்டது. அவள் ரத்னாவுக்கு உண்மையாக இருக்கணும் என்று நினைக்கிறான். ஆனால் திவ்யாவோ ஹரியை தன் வசப்படுத்த வேண்டும் என போட்டி போட்டு கொண்டிருக்கிறாள். அடுத்த பகுதியில் அவர்களுக்கு குழந்தை பிறந்ததா? ரத்னா விட்டு போகும் அந்த நாட்கள் எல்லாம் ஹரியை அவள் வசப்படுத்த போகிறாளா என்பதை பார்ப்போம். நண்பர்களே, குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை முற்றிலும் புரியும். தயவுசெய்து அவங்களை தவறான வார்த்தைகளால் நாம் கொச்சைப்படுத்த வேண்டாம். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த கதை சமர்ப்பணம். நன்றி.